ഇല്ല സാർ, ഒരു ബാഗ് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എന്തും കിട്ടാനാണ് സാർ? ഇവളെ കണ്ടാൽ അറിഞ്ഞൂടെ അവളുടെ ബാഗിനകത്ത് കപ്പലിൽ തൊട്ടല്ലാണ്ട് വേറെ ഒന്നും ഉണ്ടാവില്ലെന്ന്? ഒന്നുമില്ല, ഞാൻ എന്റെ സ്റ്റാൻഡേർഡ് നോക്കണ്ടേ സാർ? പിന്നെ സാറിന് അറിയാലോ, ഞാൻ മറ്റേ പരിപാടിയൊക്കെ നിർത്തിയിട്ട് 2 വർഷമായി. ആയിക്കോട്ടെ സാർ, താങ്ക് യു. എന്താ കുട്ടി, ഒരു കംപ്ലൈന്റ് എഴുതി കൊടു, ഞാൻ അന്വേഷിക്കാം. ഏയ് വിളിച്ചോളൂ സാർ. വാ சார், 2 கொடுத்தாலும் அவன் சத்தியம் പറയും. தேவையில்லை. அவன் இப்ப என்ன நினைச்சிருக்கான்னா, ஒரு பேக் கேஸுக்காக விசாரிக்கிறேன்னு. உனக்கு தெரியாது, என் மகனோட உயிரை காப்பாத்தினதே இவன் தான். ஒளிஞ்சு விளையாடும் போது அவன் சேஃபுக்குள்ள ஏறி உட்காந்துட்டான். சேஃப் லாக் ஆயிடுச்சு. என் குழந்தை அதுக்குள்ள மூச்சு விட முடியாம செத்து போயிருப்பான். இவன் தான் அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். அது இங்கிலாந்துல பண்ண லாக்மேன் கம்பெனியோட சேஃப். அதை செஞ்சவங்களால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி லாக்கர்ல தான் எக்ஸிபிஷன் ஹால்ல திருட்டு போன இளவரசியோட நகைகளை வச்சிருந்தாங்க. அதனாலதான் இவன் மேல எனக்கு சந்தேகம். நமக்கு அவனை கொஸ்டின் செய்தோட. அதுக்கு என்ன ஆதாரம்? மெட்ராஸ்ல இருந்து பிளைட்ல அவன் இருந்தாங்கிறதா? அது மட்டும் இல்ல, இந்த செயின் தொலைஞ்சு போனது போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். 20 நாளுக்குள்ள இந்த நகைகளை ஸ்பெயினுக்கு திருப்பி அனுப்பணும். அதுக்குள்ள இந்த செயினை கண்டுபிடிக்கணும். திருடங்கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கணும்னா அதுக்கும் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. இது போலீஸோட மான பிரச்சனை. இது பத்திரிகைக்காரங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அதுதான் ஆர்டர்.